தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த வீடியோவை கிரியேட்டர்ஸ் பல பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பல நம்பர்ஸ் உள்ள இருக்கு. நீங்க கட்டாயமா பார்க்கணும். இன்னொரு பக்கம் கிரியேட்டர்ஸா இல்லாதவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் முக்கியமா இந்த வீடியோ பார்த்தாகணும். ஏன்னா ஆஃப்டர் ஆல் யூடியூபர்ஸ், ஆஃப்டர் ஆல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்களால என்ன சம்பாதிச்சிட முடியும், நாட்டோட ஜிடிபியில் என்னத்தை உங்களால கான்ட்ரிபியூட் பண்ணிட முடியும் அப்படின்னு கேள்வி உங்க மனசுல இருக்கும்ல, அதுக்கெல்லாம் பதில் கிடைக்க போது நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம இந்தியாவில் எக்கானமி சார்ந்து பூஸ்ட் பண்ணுற பல விஷயங்கள் இருக்குல்ல, அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யார் தெரியுமா இந்த காலகட்டத்தில்? கிரியேட்டர்ஸ். நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த யூடியூப்பில் ஃபுல்லாக வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்க, லாங் ஃபார்மட் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ அது இதுன்னு பண்ணுறாங்களே, இவங்களில் பல பேர் கோமாளியாக பார்க்குற மக்களை இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டோட பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை தான் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுங்க. 2010 காலகட்டம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் 11, 12, 13 அந்த வரிசையாக வந்த காலகட்டம். அந்த டைமில் ஒரு கிரியேட்டரை பார்த்தாங்கன்னா வேலை இல்லாதவன் சும்மா கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ 2025 எடுத்துக்கோங்க, இந்த கிரியேட்டர்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல இந்தியாவில் மட்டுமே அதோட பர்த் 13,500 கோடி ரூபாய். இப்போ நான் உட்பட நிறைய பேர் கிரியேட்டர்ஸாக இருக்காங்களே, இவங்க எல்லாம் சேர்த்து வச்சு இந்த கிரியேட்டர்ஸ் இண்டஸ்ட்ரி பர்த்து இவ்வளோ வந்து நிற்குது. ஆக்சுவலாக இந்த கன்சியூமர்ஸ் இருக்கீங்களா, அதுவும் நிறைய பேர் ஒரு ஹோட்டலுக்கு புதுசாக போகணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, ரீல்ஸ் பார்ப்பீங்க, இல்லை ஒரு இடத்துல போய் துணி எடுக்கணும் அப்படின்னா இந்த கடையை பற்றி ரிவ்யூ யாரும் வீடியோஸ் போட்டிருக்கானான்னு அதை தேடி தேடி பார்ப்பீங்க. ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதா இருந்தால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் யூடியூப்பில் சில வீடியோஸை போய் தேடி பார்ப்பீங்க, என்ன சொல்கிறாங்க ரிவ்யூ இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. எழுத்தாக இருக்கிறத விட்டுட்டு வீடியோஸாக போய் பார்க்க தான் ஆசைப்படுவீங்க. இது போல் அந்த வீடியோஸை பார்த்து பார்த்து அந்த கிரியேட்டர்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஸ்கில்லுக்கு பல பேர் அடிக்ட் ஆகி கிட்டத்தட்ட 32 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கீங்க. புரியுதா மக்களே? திரும்ப தெளிவாக சொல்கிறேன், கன்சியூமர் ஸ்பெண்டிங் இருக்குல்ல, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட் மட்டுமே 32 லட்சம் கோடி ரூபாய். ஏதோ உங்களை ஏமாதி பாய்கிலேருந்து எடுத்துலான்னு நினைக்குவான சில பேர். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்க விரும்புகிற பொருட்களை தான் அவங்க சொல்ல போயிட்டு இந்த அளவுக்கு செலவு பண்ணி வாங்கியிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இது 2030 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ திரும்ப மேலே போகுமா? 90 லட்சம் கோடி ரூபாய். அதாவது இந்த இந்தியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியே கிட்டத்தட்ட 90 லட்சம் கோடி ரூபாவை நீங்கள் செலவு பண்ண வைக்கிறதுக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க. மக்களோட பர்ச்சேசிங் பவர் இருக்குல்ல, அதை அதிகப்படியாக கொண்டு போயிட்டு அதோட பீக் என்னன்றதை பார்க்க வைக்கிற திறமை இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இருக்குது. இது நாட்டோட வளர்ச்சிக்கு நல்லதானே, இல்லைன்னு சொல்லலை. அட் தி சேம் டைம் இதில் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கிறதா இருந்தாலும் ஆரம்பத்தில் கழிச்சு எடுக்கணும். நம்ம இந்தியாவில் இந்த கிரியேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ எய்ட் சேல்ஸ் ஃபோர்ஸாக இப்போ மாறிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்தா வித்து காட்டுற அளவுக்கு அவங்க மேலே வந்துட்டாங்க. நியூ கல்ச்சர் ஷேப்பர்ஸாக மாறி இருக்காங்க. இதை ஹைலைட்டு. அதான் ஒரு காலகட்டத்துக்கும் கலாச்சாரம் மாறும்னு சொல்லுவாங்கள்ல, ரவிக்கே இல்லாத காலகட்டம் ஒன்று, ரவிக்க போட்ட காலகட்டம் ஒன்று, ரவிக்கிய பாதியாக ஸ்லீவாக போடுற காலகட்டம் ஒன்று, இன்னும் இது அடுத்தடுத்த பரிணாமம் நோக்கி போய்கிட்டே இருக்குது. இது மாதிரி கல்ச்சர் ஷேப்பர்ஸாகவும் இப்போ கிரியேட்டர்ஸ் மாறிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் செட்டர்ஸாக இருக்காங்க. இது மாற்றுக்கருத்து இல்லாத விஷயம்தான். இதெல்லாம் தாண்டி ஒரு மினி மீடியா கம்பெனிஸாக பல பேரும் செயல்பட்டு இருக்காங்க. ஏன் நம்மளே உதாரணத்துக்கு எடுத்துங்க, கிட்டத்தட்ட நியூஸ் மீடியாவை தான் நாம் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவோட ஆக்டிவ் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே, இவங்களோட எண்ணிக்கை மட்டுமே பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம் பேர் இருப்பாங்க. ஆக்டிவ்னு எதுக்கு சொல்கிறேன்னா, சும்மா வாரத்துக்கு ஒரு வீடியோ, எப்பயாச்சும் மூடு இருக்கும்போது நான் வீடியோ போடுவேன் அப்படி இல்லாமல் கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி வீடியோஸை இறக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம சேனலில் ஒரு நாளைக்கு மினிமம் 4 வீடியோஸ் போடுறோமா, சில கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் 5, 6 வீடியோ, 8 வீடியோலாம் போட்டிருக்கோம். இது தினமும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது போல் பண்ணுறவங்க எண்ணிக்கை மட்டுமே 25 லட்சம் பேர் இந்தியாவில் மட்டுமே இருக்காங்க. ஸோ இவங்க கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுறாங்க. குறைஞ்சபட்சம் 1000க்கு மேலே ஃபாலோவர்ஸை அவங்க கெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது மாதிரி கிரியேட்டர்ஸ் எண்ணிக்கை வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் மேலே போயிட்டு இருக்கு. அதாவது சில பேர் அப்செட் ஆகி வெளியே போகிறவங்க இருக்காங்க, எனக்கு வேணாம்ப்பா இந்த கண்டென்ட் கிரியேட்டர் வேலையை அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் வருஷம் 20% மக்கள் உள்ள புதுசாக வராங்க, கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக நான் சொன்ன அந்த கிரைட்டீரியாஸ் இருக்குல்ல அதை மீட் பண்ணுறாங்க. 8%லேருந்து 10% வரைக்கும் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காசு பார்க்குறாங்க. எப்படிங்க? அதாவது ஒரு 20 லட்சம் கிரியேட்டர்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறாங்க, 1000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதில் இருந்து ஒரு 2 லட்சம் பேர் மட்டும்தான் மாதம் காசு பார்க்குறாங்க. இந்த ரெவன்யூ அப்படின்றது ஆட் ரெவன்யூவாக வரும். அதாவது
வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் அது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி ரெவன்யூவாக வரும். அப்புறம் இந்த கொலாபரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணியே வரும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் புரிஞ்சது தான் இது. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த பேஸ்லேயும் ரெவன்யூவை கெயின் பண்ணுவாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு அதிகபட்சம் 20,000 ரூபாய் இந்த பைசா தான் பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்சம் ரீசனபிள் அமௌண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த 2 லட்சம் பேர்னு சொல்லாங்க. இந்தியாவில் இருக்கிற கிரியேட்டர்ஸில் 88% அறுதி பெரும்பான்மை இந்த கிரியேட்டர்ஸோட மெயின் இன்கம் சோர்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிடையாது. கிரியேட்டராக இருக்க வேலை கிடையாது. அவங்க மற்ற வேலையை பண்ணுவாங்க, பேரலாக சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு கான்டென்ட்ஸை இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் போடுவாங்க. அதில் கிளிக் அடித்து சில பேர் மேலே வந்தவங்க உண்டு. ஆனால் போதும் இது வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு அப்படின்னு ஒதுங்கி போனவங்க எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இப்படி ட்ரை பண்ணுறவங்க செகண்ட் இன்கம்காக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தேடி வரவங்க எண்ணிக்கை ஒரு 88% வரைக்கும் இருக்குது. இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸில் நம்பர் 1 சோர்ஸ் என்ன தெரியுமா? அதாவது ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுற நம்பர் 1 சோர்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுங்க. இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸோட அந்த பயோவில் பார்த்தீங்கன்னா டிஎம், அதாவது எதனா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண கொலாப் பண்ண அப்படின்னா டிஎம் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஓகே நம்ம பேஜை பார்த்துட்டீங்களா, எவ்வளோ பேர் நம்மளை பார்க்குறான்னு தெரியல, ஒரு மில்லியன் கணக்கில் பார்த்துட்டு இருக்காங்களா, ஸோ இங்கே ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸ் நீங்கள் கொண்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்கன்னாக்கா வச்சுக்கிட்டு ஓடும், நானே பண்ணுறேன் பேமெண்ட்டை கொடுத்துருங்க, அவ்வளோதான். புரியுதா மக்களே? 75% மேலே கிரியேட்டர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இந்த கொலாபரேஷன் சொல்லி அதில் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க இன்ஸ்டாகிராமை பேஸ் பண்ணி. வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ் மட்டுமே எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணப்பட்டு இருக்கு, 800 கோடி ரூபாய். நினச்சி பார்க்க முடியுதா? 800 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க இந்த கிரியேட்டர்ஸ்க்காக. இதில் கேட்டகரி பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான பேமெண்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த நானோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே, அதான் ரொம்ப சின்ன அளவில் இருக்க கிரியேட்டர்ஸ், அதாவது ஒரு 1000 ஃபாலோவர்ஸ்லேருந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இவங்களுக்கே நீங்கள் ஒரு கொலாப் பண்ணணும், ஆடு பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 5,000 ரூபாய் வாங்குவாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் மைக்ரோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே, ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ்லேருந்து 1,00,000 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இவங்க ஒரு 80,000 ரூபா வரைக்கும் கேட்பாங்க ஒரே ஒரு போஸ்ட். ஓகேவா? அந்த ஒரு போஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்து 80,000 ரூபா மினிமம் இதெல்லாம். இதே மேக்ரோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு 1,00,000லேருந்து 5,00,000 வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஃபாலோவர்ஸு. அவங்க எடுத்ததுமே லட்சங்களில் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். அதுவும் 5 லேக் அப்படின்றது பல பேரோட தேர்வாக இருக்கும். இதை நான் உத்தேசமாக சொன்னேன். ஆனால் அந்தந்த ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்தந்த ரீஜன் லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி இந்த அமௌண்ட் மாறுங்க. இதை ஜியோகிராஃபிக்கல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி அந்த அமௌண்ட் மாறும். ரைட்டு. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்துரும். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக யூடியூப்ல இருந்து தான். 1000 வியூஸ்க்கு இவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க யூடியூப்ல. அதுக்கு பைசா ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் ஆகுதுல, இதுக்கு பைசா. இந்த 2 வகையில் காசு வந்துடும். இதில் தேர்ட் சோர்ஸ் ஆஃப் மணின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அது பயங்கர ஃபேமஸ். அது பிக் பாஸ்ல ஒரு சில கண்டஸ்டன்ட் வரும்போதெல்லாம் அது இன்னும் ஃபேமஸ் ஆச்சு. ரைட்டு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறது, அப்படின்னா ஒர்க் ஷாப் ஆஃபர் பண்ணுறது, பிராண்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஃபோர்த் டைப் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்குல்ல, அதில் ஃபாலோ ஆகிடுங்க. ரைட்டு. ஆவரேஜ் கிரியேட்டர்ஸோட கரியர் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 வருஷம் மட்டும்தான். 4 வருஷத்துக்கு மேலேயும் ஒருத்தர் கன்சிஸ்டண்ட்டாக கிரியேட்டராக இருக்கார் அப்படின்னா அவர் வெல் நோன் ஃபேஸாக இருக்க தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறைய பேர் நம்பிக்கை உடஞ்சிடும் நடுவுலையே, என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாலும் வீடியோஸில் ஓட மாட்டுது, ரெவன்யூ ஜென்ரேட் ஆக மாட்டுது அப்படின்ட்டு. மெஜாரிட்டி கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஆயிடுவாங்க. 4 வருஷங்களுக்குள்ளேயே காணாமல் போயிடுவாங்க. அப்படி காணாமல் போன கிரியேட்டர்ஸ் எண்ணிக்கை பல லட்சக்கணக்கில் இருக்குது. 62% இவங்க எண்ணிக்கை மட்டுமே. இதுவும் அறுதி பெரும்பான்மை. போதும்பா எனக்கு மற்ற வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒதுங்குறவங்க. இந்த ரீசன்ஸ் இருக்குல்ல, எதுக்கு இப்படி வேணான்னு பாதியில் விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு 3 ரீசன்ஸை சொல்ல முடியாது. முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம்ஸ் இருக்குல்ல, அதை அவங்களால கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா யூடியூப் இயங்குறதும் அல்காரிதமில் தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எதை எடுத்தாலும் அல்காரிதமை பேஸ் பண்ணி மட்டும் தான் இயங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சிச்சு, நீங்கள் லைக்கோ ஷேரோ ஏதோ ஒன்று அதில் நீங்கள் எங்கேஜ் பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோடு சேர்ந்து, தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அல்காரிதம் என்ன பண்ணும், இதே மாதிரி மற்ற சேனல்ஸ் இருக்க வீடியோஸ்லாம் உங்ககிட்ட காட்டும். மற்ற பேஜில் இருக்கலாம் தூக்கிட்டு வந்து காட்டும் உங்ககிட்ட. அவங்களோட வேலை என்ன தெரியுமா, உங்களை இந்த இன்டர்நெட் பார்க்க வச்சுட்டே இருக்கிறது தான். புரியுதா? கிரியேட்டர்ஸோட வேலையை கிட்டத்தட்ட அதுதான். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் அதில் எங்கேஜாக இருந்தால் தான் கம்பெனி எங்கேஜாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இந்த அல்காரிதம் இருக்குல்ல, அது எப்படி ஃபங்க்ஷனேட் ஆகுதுன்னு அந்த பல்ஸே பிடிக்காம விட்டுருவாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த மானிட்டைசேஷனுக்காக சில ரூல்ஸை செட் பண்ணி வச்சிருப்பாங்க யூடியூப் இன்னும் நிறைய தளங்களில். அதை மீட் பண்ணுறதுக்குள்ளே இவங்க தாவு தீந்துடும். அப்பயே முடிவு பண்ணுறாங்க, ஏன்ப்பா இந்த மானிட்டைஸ் ஆகிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இதுக்கப்புறம் காசு வரதுக்கு வேறு கஷ்டப்படுமா, அப்போ எனக்கு வேணாம் அப்படின்ட்டு பல பேர் வெளியே போயிடுவாங்க. மூணாவதா, பர்சனல் இஷ்யூஸ் பல பேருக்கு இருக்கும். வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக போயிட்டு இருக்கால, குடும்பத்தில் 1000 பிரச்சனை வருமா, அப்படி இருக்கும் கான்டென்ட் கிரியேஷன் எப்படி மைண்ட் நம்மளுக்கு தெளிவாக நிற்கும். அப்படி விடுறவங்க பல பேர் அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ண முடியல, வீட்டில் வந்து குடும்பத்தோட நேரம் செலவிட டைம் கரெக்டாக இருக்குப்பா, ஆஃபீஸ்க்கு வேறு காலைல போயிட்டு வரேன், இது நடுவில் எங்கேருந்து கான்டென்ட்லாம் அப்படின்னு விடுறவங்க பல பேர் இருக்காங்க. ரீசன்ஸ் தெரிஞ்சிச்சா? ஓகே. நம்ம இந்தியாவில் மட்டுமே முக்கியமான 2 பிளாட்ஃபார்ம் எடுத்துங்க. ஒன்று மெட்டா, இன்னொன்று ஆல்ஃபாபெட். இந்த யூடியூப் இருக்குது பாருங்க, அதை எடுத்துங்க. கடந்த நிதியாண்டில் 2024 நிதியாண்டில் மட்டுமே மெட்டா
இந்தியாவில் மட்டும் 22,230 கோடி ரூபாய் ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. மெட்டா மட்டும் சொல்கிறேன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இதில் வர்றது தான். கிட்டத்தட்ட 15 மடங்கு உயர்வுங்க இது. 2021 பார்த்தீங்கன்னா 15 மடங்கு உங்கள் ரெவன்யூ மேலே போயிருக்கு. அடுத்து யூடியூப் எடுத்துக்கோங்க. நம்ம ஜிடிபியில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ தெரியுமா? யூடியூப் இது 16,000 கோடி ரூபாய். நம்ம நாட்டோட ஜிடிபியில் யூடியூபோட கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 16,000 கோடி ரூபாய். அவங்களோட போன நிதியாண்டுக்கான ரெவன்யூ எவ்வளோ தெரியுமா இந்தியாவில்? 14,300 கோடி ரூபாய். ஸோ இப்போதைக்கு இந்தியன் எக்கானமியோட மிகப்பெரிய டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறது இந்த டிஜிட்டல் மார்க்கெட் தான். ஸோ இனிமேல் யாருமே கிரியேட்டர்ஸை பார்த்து வேலை இல்லாதவங்க ஏதோ சும்மா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா அப்படி விமர்சனம் பண்ணிடலாங்க. ஒரு முறை அந்த வேலையை செஞ்சு பார்க்கும்போது தான், ஓ இதில் இவ்வளோ கஷ்டமான விஷயம் இருக்கா, நீ இவ்வளோ டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணி வீடியோ போட்டுருவ, அது ஓடலைன்னா முடிஞ்சிச்சு எல்லாமே அப்படின்ற மனப்பான்மை வரும். உன்னை அசிங்கமாக திட்டுவான், அதையும் தாண்டி நீ அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதா இருந்தால் கஷ்டம் தான் போல இருக்குப்பா அப்படின்ற ரியாலிட்டி உங்களுக்கே புரிஞ்சிடும் மக்களே. கிரியேட்டர் எக்கானமி இருக்குல்ல, இது ஆக்சுவலாக லாட்ரி டிக்கெட் மாதிரி பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. லக்கு அதிர்ஷ்டத்தில் மேலே வந்துடும் அப்படின்ட்டு. அது இல்லை ராஜா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒரு லாங் கேம்னே சொல்லலாம். இந்த கேமை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். யாரு கண்டா நாளைக்கு நீங்கள் ஒரு மல்டி மில்லியனராக மேலே வந்து கூட நிற்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்கிறது. உங்கள் ஆடியன்ஸ்க்கு எதை பிடிக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் பாதி கிணறு தாண்டிடலாம். அதுக்கப்புறம் மீதி கிணறு ஆட்டோமேட்டிக்காக தாண்ட வச்சுருவாங்க மக்கள். இந்த பல்ஸ் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடலாம் மக்களே. இது பிடிக்க முடியாத பல பேரும் விட்டு போயிடுறாங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது நீங்கள் எடுத்ததுமே உங்களோட கரியராக சூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு வேலையை பாருங்கள், எப்பவும் போல் மாதம் சம்பளம் வர மாதிரி வேலையை பாருங்கள். மீதம் இருக்கிற நேரத்தில் கான்டென்ட் கிரியேஷன் சார்ந்து கொஞ்சம் மெனக்கெடுங்க. அது கொஞ்ச நாளே தெரிஞ்சிடும், இது உங்களுக்கு கை கொடுக்குமா, இதை நம்ம ஃபுல் டைம் கரியராக எடுத்துப்போமா வேணாமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலையை விட்டுற முடிவை சார்ந்து யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஆர்வ கோளாரா எனக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சிச்சு, ஒரு வீடியோ 1 மில்லியன் போயிடுச்சு அப்படின்னு உள்ளே இறங்குனீங்கன்னா ஒரு வீடியோ 1 மில்லியன் போயிருக்கும். அதுக்கப்புறம் 1000 வீடியோ போடுவீங்க, ஒன்றுமே போக மாட்டுச்சுன்னா இதெல்லாம் மைண்டில் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். இதில் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவையானது தெரியுமா? கான்டென்ட் கிரியேஷன் இண்டஸ்ட்ரியில் பேஷன்ஸுங்க, பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்று இல்லைனா நீங்கள் எதை பண்ணாலும் அதில் வேலைக்கு ஆகாது. இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா பிஸ்னஸ் செக்மெண்ட்டுக்கும் இது பொருந்தும். ஜெயிச்ச 1-2 பேரை பார்க்குறோம் பார்த்தீங்களா, தோத்தவங்க கோடி கணக்கில் இருப்பாங்க. அவங்கள நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அவங்க ஏன் தோத்தாங்கன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இது பெரிய பாலமாக அமையும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். எதிர்காலத்தை மனசில் வச்சு இப்போவே முடிவுகளை சூஸ் பண்ணுங்கள். படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்க போகிற வேலையாக கூட இருக்கட்டும், ஃப்யூச்சரில் எது பெருசாக வரும்ன்ற விஷயத்தை நினச்சி இப்போ முடிவு பண்ணுங்கள். அது கரெக்டாக கை கொடுக்கும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்கள் தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலையோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.